வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். உலகத்தில் பிறவி உட்பட எல்லாம் பெருங்கடல் தான். அப்போ தொழில் நம்ம ஆரம்பிக்கிறது எடுக்கிறது எல்லா விஷயம் அப்படி தான். இதில் முக்கியமான இந்த பிறவி பெருங்கடல் போல் பல தொழில்கள், இந்த தொழில்களில் இறங்க போய் பல நூறு கோடி பேர் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர் பிழைச்சி வராங்க. ஆமாம், அப்படி ஒரு தொழில் தான். நிறைய விவசாயம் இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி இருக்கும்போது சினிமா என்பது ஒரு இண்டஸ்ட்ரி. அதில் வரப்போகிறன்னு நிறைய பேர் மூழ்கி முத்தெடுக்க போகிறேன்னு போய் காணாமல் போயிடுறாங்க. அப்படி ஒரு திரைப்பட தொழிலில் அதில் ஜின்னுன்னு ஒரு படம் வந்துருக்கு. அது வர 30ஆம் வரப்போகுது. அதாவது அதோடைய ஆடியோ வீடியோ ரிலீஸ் அப்போது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. ஐயோ, அதில் ரத்த கண்ணீர் வடித்தாங்க பாருங்கள். அந்த படம் வெளிவருவதற்கு யார் யார் ஏமாற்றினார்கள். இன்னும் சொல்ல போனால் ஹீரோக்களை சொல்ல வேண்டியதில்லை. ஹீரோக்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ராமராஜனை நம்பி ஒரு 50 பேர் சுற்றி இருந்து ஒரு நாள் மார்க்கெட்டில் போச்சு எல்லாரும் போயிட்டான். எப்போ கதையை நம்பாமல் ஹீரோக்களை நம்பிட்டு பிஸ்னஸ் நம்பிட்டு போகிறதுனால வர்ற வேணாம். அப்படி இந்த ஜின்னு படம் ஒரு சுந்தர்சி பேய் சீரீஸ் பண்ணார். அது மாதிரி ராகவா லாரன்ஸும் பேய் 1, 2, 3ன்னு போகுது. அப்படி ஒரு திரைப்படம் தான் ஜில்லுன்னு வர 30ஆம் வரப்போகுது. அது குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப பயனுள்ளதுங்கிற மாதிரி எல்லாருமே ஏகோபித்து மேலே சொன்னாங்க. அதில் டிஆர் பாலா என்ற ஒரு இயக்குனர். அவர் டிஆர் என்பது திருமுல்லை வேந்தன், ஆர் என்பது ராஜேஸ்வரி. அப்பா அம்மா பேரை சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு அது இனிஷியலாக வச்சிருக்கிறது ஒரு புதுமை. நிறைய பேர் இப்போ அண்மை காலத்தில் வந்தால் கூட ஒரு புதுமை. ஈவன் அம்மா பேரை கூட அப்பாக்களை வச்சுக்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர், ஆடியோ, வீடியோ அது மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. அந்தோட நிகழ்ச்சியில் நடந்த தொகுப்பில் பாப்பமா வாங்க. கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது கொடுத்தது சின்ன வயசுலேருந்தே தைரியத்தை ஊட்டி வளர்த்தது அம்மா தான். அண்ட் நான் இப்போ ஒரு நல்ல சட்டை போட்டிருக்கேன், நல்ல பேண்ட் போட்டிருக்கேன். இது முதற்கொண்டு அம்மா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே. நல்லா உலகத்தை வெளில போய் ஃபேஸ் பண்ணணும், நல்லா தைரியமாக இருக்கணும். இப்போ இந்த படம் ஃபேரிடேல் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு பேனரை நான் ஸ்டார்ட் பண்ணதே அம்மா கொடுத்த தைரியம் தான். ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு? அம்மா தான் எல்லாமே எனக்கு. அண்டு அப்பா எனக்கு ஆக்சுவலி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட்டு கிடைக்கல அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு தான். பட் அவர் மேலே இருந்த ரெஸ்பெக்ட், மரியாதை எனக்கு எப்போவுமே போகாது. எங்கள் 2 பேருக்குள்ள ஆக்சுவலி ஆகாது. நாங்கள் பேசிக்கவே மாட்டோம், நிறைய இடங்கள்ல பேசிக்க மாட்டோம். பட் இன்னைக்கு அவர் என்னை பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் அவர் எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்தார். நான் இல்லை ஸ்பாட்டில் அப்படின்னாலும் அவர் இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட நிறையா வேலைகள் அவர் தான் எடுத்து எல்லாமே பண்ணார். இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ. இந்த ஒரு மேடைக்காக பல வருடங்கள் காத்துட்டு இருந்தேன். இந்த ஒரு மேடையை பயன்படுத்தி எங்கள் அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்குமே நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதை நான் சொல்லிட்டேன். அண்ட் அம்மா ஜின்னு டைட்டில் கொஞ்சம் பண்ணணுமா தயாரிப்பு சங்கத்தில் அப்படின்னு சொன்னான். சொல்லவும் ஜின்னுன்னு நம்ம டைட்டில் பண்ணிட்டேன். பண்ணுனா அது எங்களை குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு இந்த ஜின்னு. அந்த டைட்டில் என் பையன் இன்னொரு கம்பெனிக்கு சொல்கிறாப்புல, அங்கே கதை சொல்கிறாப்புல, அப்புறம் ஒரு பெரிய கம்பெனிக்கு கதை சொல்கிறாப்புல, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு எல்லா டிஸ்கஷன் போச்சு. இந்த ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அங்கேயும் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு சொல்கிறாப்புல, அதுவும் சரியில்லை. அந்த டைட்டில் போயிட்டு ஒரு கம்பெனியில் போய் மாட்டிக்கிட்டுருச்சு. டைட்டில் மாட்டிக்கிட்டவன் அவர் என்ன பண்ணிட்டாரு, தர முடியாதுன்ட்டார் அந்த டைட்டில். நான் என்ன பண்ணுறேன், நம்ம படம் பண்ணணும், ஆனால் அந்த கதையை நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதோ சொல்கிறாப்புல. நான் சொன்னேன், டைட்டில் ஏன் துருதுருன்னு வாங்கிட்டு போய் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னாக்கா இல்லைம்மா கொடுத்துட்டேன், என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னாப்புல. அப்புறம் நான் எங்கள் தயாரிப்பு சங்கத்தில் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ தான் ஜின்னு இந்த பெட்டு அப்படின்னு வச்சது. அந்த வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பம் அப்படியே டாப்பில் போய்கிட்டு இருக்குது. அது என்னன்னே தெரியாது. ஜின்னு ஜின்னு இந்த பெட்டுன்னு வைக்கவுமே நான் சரி
டிஸ்கஷன் பண்ணுறோம் எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து என்னுடைய பையன் அட்வொகேட் ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறோம். இதை உடனடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணணும்னு சொல்லும்போது எங்கள் கையில் காசே இல்லை. நீங்கள் நம்பி தான் ஆகணும். இது காசே கிடையாது. ஆனால் பண்ணிட்டோம். எப்படி பண்ணோம்னே தெரியல. விறுவிறுன்னு நம்ம ஷூட்டிங் முடிக்கிறோம். விறுவிறுன்னு ரிலீஸ் வந்துருச்சு. வியாபாரமும் பண்ணியாச்சு. ஆனால் எந்த அளவுக்கு என்னன்னே தெரியல. அது அந்த ஜின்னு ஷூட்டிங் போகும்போது இந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் என்னுடைய பிள்ளைங்க மாதிரி. அது என்னன்னே தெரியாது. நான் 4 படம் பண்ணியிருக்கிறேங்க. 2 படம் ரிலீஸ் ஆகலை. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு படம் 4 படத்தில் நான் இது வரைக்கும் வெப்சீரியெல்லாம் ஒரு கடன் இது வரைக்கும் வச்சது கிடையாது. யாருக்கும் வச்சது கிடையாது. அந்த அளவுக்கு தான் பணம் இருந்தால் தான் நான் ஷூட்டிங்கு போவேன். இல்லைன்னா நான் போக மாட்டேன். ஏன்னா கஷ்டப்படுறது படுறோம், நஷ்டம் வர்றது வரப்போகுது. இந்த மக்களுக்கு உழைப்பாளிகளுக்கு நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கொள்கையில் நான் இருக்கிறேன். என்னுடைய கம்பெனின்னா போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே சொல்கிறேன், எப்படி சாமி இருக்குன்னு ஒரு குரூப்பு சொல்கிறோம், ஒரு குரூப்பு சாமி இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஜின்னு இருக்கா இல்லையான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்ச பிறகு தான் அது எங்களுக்கு ஒரு கை கொடுத்து இந்த அளவுக்கு. ஆனால் அந்த ஜின்னோடைய படம் ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்ச பிறகு தான் அந்த படம் இந்த அளவுக்கு ஆனால் பிரமாதமாக வந்திருக்குதுங்க. நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நேற்றும் இன்றும் நாளையும் இந்த உலகையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் திரைக்கலையின் ஓர் அங்கமாக தமிழ் துறையுலகின் ஒப்பற்ற இந்த நிகழ்வில் நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்தாங்க எல்லாருமே. டீசர் எந்த அளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சோ அதே மாதிரி ட்ரெய்லரும் எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணணும். படமும் May 30th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு பிரமிப்பு, ஒரு சந்தோஷம். மிகச்சிறந்த இயக்குனர் டிஆர் பாலா. எப்படி ஒரு டிஆர் சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு கலக்கினாரோ அது மாதிரி டிஆர் பாலா அந்த கலக்க வேண்டும். ஏன்னா குட்டிமா சாங் குட்டிமா சாங் ரொம்ப ரசிச்சிருக்காரு. நாங்களாம் தத்துவ சாங் ரசிப்போம், செட்டிமெண்ட் சாங் ரசிப்போம். விஜயகுமார் சார் தான் அந்த குட்டிமா மாதிரி சாங் ரசிப்பாரு. நிறைய சாதிச்சவங்களா இருக்காங்க. ஸோ இது எனக்கு சரியான மேடையான்னு தெரியல. இருந்தாலும் என் உடன்பிறவா சகோதரருக்காக ஒரு தம்பியாக அவருக்கு ஒரு வாழ்த்தும், அவர் என்னுடன் பயணம் செய்த அந்த உண்மையான அனுபவத்தை மட்டும் ரொம்ப திருமலை வேந்தன் அவருடைய இளவல், அவருடைய மகன் டிஆர் பாலா அவர்கள் இணைந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதலிலே தெரிவிப்பது சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன். பாலா நண்பர் இயக்குனர் கதை சொல்லும்போது நான் இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் இருக்கா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன். ப்ரோ இது கதையில் ப்ரோ உண்மையிலே நடந்த சம்பவம் ப்ரோ, மலேசியாவில் நடக்குது ப்ரோ அப்படின்னாரு. மிக அருமையாக செல்வமணி அவர்கள் எடுத்து கூறிய விதம் மிகவும் பிடிச்சிருந்தது. அதை விட ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், கேஆர் அண்ணன் கையில் ஏதோ ஒரு மந்திரக்கோள் இருக்கிறது, அண்ணன் சீக்கிரம் அந்த மந்திரத்தை போட்டுருங்க. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா சினிமாவை நேசித்து, அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் அப்படி வந்தவர் தான், சினிமாவை காதலித்து சினிமாவுக்கு வந்தவர்கள் நாங்கள் எல்லாம். சினிமா மேலே அப்படி என்ன சினிமா தாகம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சினிமா ஆட்கள் தான் தாராளமாக சொல்லலாம். சினிமான்னு ஒரு ஆர்வம் மாத்திரம் வந்துடுச்சுன்னா நம்மளை எந்த வகையிலுமே வேற எங்கேயுமே திசை திருப்ப முடியாது. ஒரு லக்கி பிஆர் நம்ம நிக்கில் முருகன் இருக்காரு, எப்பவுமே அவர் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணுற ஸ்டேஜில் அந்த ஸ்டில் எடுக்கிறதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவார். ஸோ அதுலேயே ப்ரொடியூசர்ஸோடைய திறமையில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அங்கேயே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஆர்பி சௌத்ரி சார் பாருங்க, எல்லாருமே சொல்லுங்கள் கேஆர் சார் தெரியாது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எல்லாமே ஒன்றா இணைஞ்சிருங்க. ஏன்னா குடும்பத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் பேசிட்டீங்கன்னாக்கா நீங்கள் வெற்றி படம் அமையும்.
பெட்ஸ் அண்ட் இப்போ ஜின்னை வந்து நம்ம சொல்லலாம், அந்த நாய் வந்து வளர்க்குறோம். இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க யாரோ இந்த மாதிரி பூனை நான் வளர்க்குறேன், நாய் வளர்க்குறேன். பெட்டு வந்து பேயை கூட வந்து நம்ம பெட்டாமா அப்படிங்கிறத வந்து என்கிட்ட சொன்னதுதான் ரியலைஸ் பண்ணேன். ஆனால் அங்கேயே வந்து ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடந்தது. இந்த படம் ஃபுல்லாகவே இன்னைக்கு இந்த இடத்துல மேடையில் நம்ம வந்து வீட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா